அந்த மணிவண்ணன் காமெடியிலே சொல்லுவாங்க, சோறு 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 சோறு. என்ன அப்படியே திரும்பி பார்க்குற? இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் தயிர். நீ என்ன நினச்ச? தோசையா? புது கதையாக்கு. தோசை நான் எப்போ சொல்கிறேன்னு சொன்னேன்? தண்ணி ஊற்றிக்கோ. தண்ணி மாதிரி வேணா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கி சாப்பிடு. பருப்பு குழம்பு அது மாதிரி. வாழைத்தண்டு தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகாசம் மாறாதனாலும் சாப்பிடவே இல்லை. நீயும் சாப்பிட மாட்டேங்கிற. பழைய கறி குழம்பு ஊற்றிக்கிறியா? இது வேணால் பழைய குழம்பு இருந்தாலும் ஊற்றிக்குவேன். இதே வேறு குழம்பு இருந்தால் பழைய குழம்பு ஆகாதும்ப. இருந்தாலும் அதுக்கு தண்டு கொஞ்சம் போட்டு சாப்பிடு, ரொம்ப நல்லது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நான் செஞ்சது இப்போ போட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நான் வீடியோ போட்டால் போர் அடிக்குதா மற்ற உனையும் வீடியோ போடுறேன். சரி, உன்னை பார்த்து எல்லாம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஒரே எனர்ஜி ஆவாங்களே. அது அதில் ஓடு சாப்பிடு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, சாப்பிடு. வாங்கிட்டு வந்த பச்சி நல்லாவே இல்லை. மிளகாய் பச்சி உனக்கு இருக்குது. இந்த மெதுவடையும் சமோசாவும் வச்சிரு தயவு செஞ்சு. சாப்பிடலையா? கோயிலுக்கு அப்படியே சாப்பிட்டு போக முடியாதா? காலையில் 6 மணிக்கு கிளம்புனாவே 11 மணிக்கு தான், அம்மா 10 மணிக்கு தான் போகு. நீ வாழைத்தண்டு வாழைத்தண்டு இல்லை இல்லை, எப்போவுமே அது அப்படித்தான் கிளம்பு. எனக்கு தெரியும். நீ கம்முன்னு டெய்லியும் பார்க்குறமா சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, எப்போவுமே அப்படித்தானே கிளம்புது. 7 மணி பஸ்ஸுக்கு 6:50 6:45க்கும் போது இங்கேருந்து கிளம்பிடு. இறக்கி விட்டாலாம் லேட் ஆயிரு. நீ இறக்கி விட்டு எங்கே வண்டி நிறுத்திட்டு போவியோ, அதனால் அது கிளம்பி ஓடிடுச்சு. அங்கே ஆஃபீஸுக்கு போய் என்னப்போ பண்ணுற நீ? அம்மா ஆஃபீஸ் போகிறேன்ட்டு இருக்கிற. அவங்கெல்லாம் அங்கே இது விசிட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்களாம்மா. அங்கே போய் என்ன பண்ணுவேன்? வாழைத்தண்டு சாப்பிட்டு சொல்லுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிற? சாப்பிட்டேன், நல்லா இருக்குது, அருமையா போடு, நிறைய சாப்பிடு. அப்போ நல்லா இருக்குதுன்னு நீ வடைச்சிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் சமையல் வாழைத்தண்டு பொரியல். என்னங்க? சரிங்க. இது வந்து காலையில் குழந்தைங்களுக்கு வாங்கினது. பாவம், அவங்க ஸ்கூல் ஓடிட்டாங்க. ஒன்று தான் வச்சு கொடுத்தேன். வாழைத்தண்டு நீ ஒன்று தான் சாப்பிடுவீன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில். வாழைத்தண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. எனக்கு அதுதான் வேலை டெய்லியுமே. பையனுக்கா? நான் பிராய்லர்னு நினச்சேன். பச்சி மட்டும் எடுத்துக்கோ. வேற எதுவும் எடுத்துடாது, பச்சி மட்டும் எடுத்துக்கோ. எனக்கு இது மாதிரி சாமி இது அங்கேயே சூடமாயிட்டு. அப்படியே குழந்தை வாழைத்தண்டு போட்டு சாப்பிடு. குழந்தைகளுக்கு இல்ல சாப்பிடுங்க. வாழைத்தண்டு குழந்தைகளுக்கு இதுல போட்டு கொடுத்துக்கலாம்ல. ஒரு மெதுவடை போட்டு கொடுத்தேன். மெதுவடை ஒன்று, அந்த தேங்காய் பண்ணு ஒன்று. ஏ நானும் குளிச்சுட்டு வரேன். கோயில் போயிட்டு அப்புறம் சாமி வந்துடலாம். கறி சாப்பிட்டு நீ குளிச்சுட்டு வந்தது. நான் குளிக்க வேண்டாமா? சரி சரி. வாழைத்தண்டு யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதான் நீயாவது சாப்பிடுவேன்னு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. அதை வேறு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சத்தானது சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. சரி, பாரியூர் போயிட்டு அப்படியே விளாக் எடுத்துட்டு வா. இந்த திறமை பார்க்குறேன் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இங்கிருந்து எடுக்கிறக்கு ஆரம்பிக்கிறேன்.
அங்கே போய் எடுத்துகிட்டு ஃபுல்லாக 8 நிமிஷம் எடுத்துகிட்டு வா. நீ ஒரு சிறந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தலைவன் அப்படின்னு பட்டம் கொடுப்ப. ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண கொடுத்தேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடு ஷிஃப்டிங் பண்ணுறோன்னா கால் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் கால் பண்ணுறாங்க. இலவசம் போட்டுருந்துச்சுல வீடியோ, அது நல்லா ரீச் ஆச்சுல்ல, அதனால கால் பண்ணுறாங்க ஒரு சிலர். ஆனால் ரொம்ப லாங்லேருந்தெல்லாம் பண்ணுறாங்க. வீடியோ போட்டு எத்தனை ஒரு 10-20 வீடு பார்த்துருக்கீங்களா? என்னங்க 10-20 கால் வந்துருக்குமா? வந்துருக்குங்க. மடி வீடியோ போட சொல்லணும். பக்கமாக இருந்து தூரமாக இருந்து இலவசம் போட சொல்லுங்க. இலவசம் போட்ட வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. அது நல்லா தெளிவாக போட்டுருந்துச்சுல, அதனால நல்லா கூப்பிட்டாங்க. நல்லா இருக்குங்க. போன டைம் வேற எங்கே பார்த்து விட்டீங்க? அதுதான் என்கிட்ட அந்த அம்மா சொன்னாங்க, பேக்கிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கள் பையன் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தா. அப்படி அம்மா சூப்பராக பண்ணாங்கம்மா, அவங்களே கூப்பிடலாம், ஒரு பொருள் கூட டேமேஜ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சாம்மா அந்த அண்ணா. அதனால தான் உங்களவே கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே பாருங்க, நேற்று திரும்பவும் மாட்டுக்கு எவ்வளோ தீவனம். நாங்கள் தீவனமே 3000க்கு மேலே வாங்கியிருப்போங்க. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க, மாடே 20,000 ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தீவனம் 3000க்கு வாங்கியிருப்போம். மேய்ச்சது ஒரு 4 மாதம் மேய்ச்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட் கேட்டிங்கன்னா பரவாயில்ல. எங்களுக்கு லாபம் வரலினாலும் பரவாயில்ல, நட்டம் இல்லாத மாதிரி ரேட்டு பேசி வாங்கிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் மாடெல்லாம் அருமையான மாடு. அப்படி கேட்க மாட்டேங்கிறீங்களே. உங்கள் நிலமையும் புரியுது, ஆனால் எங்கள் நிலமையும் புரிஞ்சு வாங்கினீங்கன்னா பரவாயில்ல. இங்கே வரங்க குட்டிங்க, இந்த குட்டிக்கு தான் சேல். இந்த ஆடு சூப்பரான ஆடு, அது கூட வயசான ஆடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனோட வர்க்கம் தான் இது, இதனோட வர்க்கம் தான் அது. இதை விடவே இது நல்லா ஹைட்டு. சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஹைட்டாக நல்லா பெரிய ஆடாக வளரும். இதனோட குட்டிகளை சீக்கிரமாக பெருசாகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆடு வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்தீங்கன்னா நேர்லேயே வந்து பாருங்கள். ஃபோட்டோ வீடியோ கேட்டே இருக்காதீங்க. ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், நேரில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, சரிங்களா? நல்லா எடுத்துட்டு வாவேன் விலாகு. பேசணும், நீ தான் பேசணும். ஏன் நீங்களே வாய்ஸ் கொடுத்து எடுத்துட்டு வாங்க, அது கூட தெரியாதா? நீ பாரு, அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நீ எடுத்து கிளிப் எடுத்து போடு. இலவசம் அப்படித்தானே போட்டாங்க. இந்த ஸ்கூல் படிக்கிறது, இந்த தவக்கலா இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு, அன்னைக்கு விடுமுறையே இருந்துச்சு. ஸ்கூல் வந்துட்டு போகுது, நம்மளுக்கு என்ன ஸ்கூல் இருக்கு தெரியல. இவெல்லாம் கோயிலா இல்லைங்க, இப்படிக்கு போற வழியில் இருக்குது. கோபி போற வழியில் தான் இருக்கு. ஓலப்பாளையத்துலயாம உள்ள அந்த பூங்கா இருக்குல்ல, பூங்கா இருக்குங்களா, விளையாடலாம் அந்த. அதுக்கு ஆப்போசிட் பக்கத்துல போய் எடுத்து. ஆனா அந்த கிருத்திக் வீட்டுக்கு போறோம்ல அந்த வழியிலயாம இது எடுத்து வந்து கொடுத்தா பாப்பா வீட்டுல போட்டுக்கலாம். எம்மாளும் இல்ல, ஏதோ வீட்டு போட்டு பாரு. எம்மாளுக்கு வேதனையா இருக்குதாம். பாப்பாவுக்கு 100 ரூபா வரும், அது போகிறது 100 ரூபா வரும். ஐயோ சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எப்பவும் போல் ஆடு மேய்க்க வந்துட்டேன். எங்கள் அப்பாவும் சக்தியும் கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. சரி நம்ம ஆடு மேய்ப்போன்னு சொல்லிட்டு எப்பவும் போல் கிளம்பியாச்சு. ஆடு மேய்க்க வந்தாச்சு. நீங்களாம் ஒர்க்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.